अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 21/7/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 16/12/2000. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சாக்ஷாத் பிரம்மா பாப் சமான் कर्म योगी फरिश्ता बनो तब साक्षात्कार शुरू होगा. சாட்சாத் பிரம்மா பாபாவுக்கு சமமாக கர்ம யோகி ஃபரிஸ்தாவாக ஆகுங்கள். அப்பொழுதுதான் साक्षात्कारम என்பது ஆரம்பமாகும். आज ब्राह्मण संसार के रचिता बाप दादा अपने ब्राह्मण संसार को देख देख हर्षित हो रहे हैं. இன்று பிராமண உலகின் படைப்பாளர் பாப் தாதா தனது பிராமண உலகத்தை பார்த்து பார்த்து புன்முறுவல் பூத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கித்னா छोटा सा प्यारा संसार है. எவ்வளவு சிறிய அன்பான உலகம். हर एक ब्राह्मण के मस्तक पर भाग्य का सितारा चमक रहा है. ஒவ்வொரு பிராமணருடைய நெற்றியிலும் பாக்கியத்தினுடைய நட்சத்திரமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. नंबरवर होते हुए भी हर एक की सितारे में भगवान को पहुंचाने और बनने के श्रेष्ठ भाग्य की चमक है. வரிசை கிரமமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பகவானை கண்டுகொள்வது மற்றும் பகவானுடையவர்களாக ஆவதற்கான சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய பொலிவு என்பது இருக்கின்றது. जिस बाप को ऋषि मुनि तपस्वी नेति नेति करके चले गए,
யார் தந்தையை யார் ஒருவரும் அவர்கள் ரிஷியாக இருந்தாலும் சரி, முனியாக இருந்தாலும் சரி, தபஸ்வியாக இருந்தாலும் சரி, தெரியாது தெரியாது என்று கூறி சென்று விட்டார்கள். उस बाप को ब्राह्मण संसार की बोली वाली आत्मा ने जान लिया पा लिया. அந்த தந்தைய பிராமண உலகத்தினுடைய கள்ளன் கபடமற்ற ஆத்மாக்கள் தெரிந்திருக்கின்றார்கள், அடைந்து விட்டார்கள். ये भाग्य किन आत्माओं को प्राप्त होता है? பாபா கேட்கிறாங்க, இந்த பாக்கியமானது எந்த ஆத்மாக்களுக்கு பிராப்தி ஆகின்றது? जो साधारण आत्माएं हैं. யார் சாதாரண ஆத்மாக்களோ அவங்களுக்கு தான். बाप भी साधारण तन में आते हैं तो बच्चे भी साधारण आत्मा ही पहुंचाती. பாபா கூட சாதாரண உடல்ல தான் வருகின்றார். குழந்தைகள் கூட சாதாரண ஆத்மாக்கள் தான் பாபாவை கண்டுகொள்கின்றார்கள். आज की सभा को देखो कौन बैठे हैं. இன்றைய இந்த சபையை பாருங்க, யார் அமர்ந்திருக்கின்றார்கள்? कोई अरब करोड़पति बैठे हैं. கோடீஸ்வரர்கள் யாராவது அமர்ந்திருக்கின்றார்களா? சாதாரண ஆத்மா का ही गायन है. சாதாரண ஆத்மாக்களுக்கு தான் மகிமை இருக்கின்றது. பாப் கரீப் நிவாஸ் காயா हुआ है. பாபா ஏழை பங்காளன் என்று மகிமை பாடப்பட்டிருக்கின்றார். அரப் கரோड़पति நிவாஸ் नहीं गाया हुआ है. கோடீஸ்வரர்களுடைய நிவாஸ் என்று மகிமை பாடப்படவில்லை. बुद्धिवानों का बुद्धि क्या किसी अरब करोड़पति की बुद्धि को नहीं पलटा सकता. பாபா கேட்கிறாங்க, புத்திவானுக்கெல்லாம் புத்தி இருக்கக்கூடியவர் கோடீஸ்வரருடைய புத்தியை மாற்ற முடியாத என்ன? கேபடி பாத்து அது என்ன ஒரு பெரிய விஷயம். லேக்கின் ஆனால் டிராமா का बहुत अच्छा कल्याणकारी नियम बना हुआ. டிராமால மிக நன்ற கல்யாணக்காரி நியமமானது உருவாகி இருக்கின்றது. பரமாத்மா காரியமே புரி புரி தலாவ் ஹோனா ஹே. பரமாத்மா காரியத்துல ஒவ்வொரு துளியின் மூலமாகத்தான் இந்த புறமானது நிரம்பப்படும். அநேக ஆத்மாவுக்கு பவிஷ்ய பண்ண நிறைய ஆத்மாக்களுக்கு எதிர்காலம் என்பது உருவாக வேண்டும். 10-20 का नहीं, अनेक आत्मा का सफल होना. 10 பேர் 20 பேருக்கு இல்ல, அநேக ஆத்மாக்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இசிலே காயங்க. அதனால்தான் என்ன மகிமை? பூந்து பூந்து சேத்தலா, துளி துளியாக குளம் நிரப்பப்படுகிறது. आप सभी जितना तन मन धन सफल करते रहते हो, நீங்க எல்லாரும் கூட எவ்வளவு உங்களுடைய உடல் மனம் செல்வத்தை பயன்படுத்துகின்றீர்கள், उतना ही सफलता का सितारा बन गए हो. எந்த அளவு நீங்க பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் வெற்றி நட்சத்திரமாக ஆகிவிடுகின்றீர்கள். சபி சஃபல்தா का सितारे बने हो. கேட்கிறாங்க, எல்லோருமே வெற்றி நட்சத்திரமாக ஆகிவிட்டீர்களா? बने हो या अभी बनना है सोच रहे हो. ஆகிவிட்டீர்களா இல்லை இனி ஆக வேண்டுமா? யோசிக்கின்றீர்கள் தானே? सोचो नहीं, யோசிக்காதீர்கள். करेंगे देखेंगे करना तो है ही है. ये सोचना भी गवाना है. செய்வோம், பார்க்கலாம், செய்யத்தான வேண்டும் என்று யோசிப்பது கூட என்ன? நேரத்தை இழப்பதாகும். भविष्य और वर्तमान की प्राप्ति गवाना है. எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தினுடைய பிராப்திகளை நீங்கள் இழக்கின்றீர்கள். बाप दादा के पास कोई कोई बच्चों का एक संकल्प पहुंचता है. बाप दादाவிடம் சில குழந்தைகளுடைய சங்கல்பம் வந்தடைகின்றது. बाहर वाले तो बिचारे हैं, लेकिन ब्राह्मण आत्मा बिचारे नहीं है. விசாரமான समझदार है. வெளியில இருக்கிறவர்கள் தான் பாவப்பட்டவர்கள். ஆனா பிராமண ஆத்மாக்கள் பாவப்பட்டவர்கள் கிடையாது, விலை மதிப்ப புரிந்து கொள்பவர்கள். लेकिन ஆனால் कभी कभी कोई कोई बच्चों में कमजोर संकल्प उठता है. சில நேரம் சில குழந்தைகள்கிட்ட ஒரு பலகீனமான சங்கல்பம் உருவாகிறது. बताएं சொல்லவா? बताएं சொல்லட்டுமா? सभी हाथ उठा रहे हैं. बहुत अच्छा. எல்லாருமே சொல்லுங்கன்னு கையை உயர்த்துகின்றார்கள். மிகவும் நல்லது. कभी कभी सोचते हैं, சில நேரம் யோசிக்கின்றார்கள். என்ன யோசிக்கின்றார்கள்? क्या विनाश होना है या होना नहीं है. विनाशम आगमा அல்லது ஆகாதா? 99 का चक्कर भी पूरा हो गया, 2000 भी पूरा होना ही है. 99 சக்கரமும் முடிவடைந்து விட்டது, 2000 முடிவடைய போகிறது. கப் தக், இப்போது எப்பொழுது வரை? பாப் தாதா सोचते हैं
बाप दादा யோசிக்கிறாரா? हंसी की बात है कि विनाश को सोचना अर्थात ஒரு சிரிக்க வேண்டிய ஒரு விஷயம், சிரிப்புக்கான விஷயம் என்னன்னா, விநாசத்தை பற்றி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? बाप को विदाई देना, பாபாவுக்கு விடுப்பு கொடுப்பாரு. क्योंकि विनाश होगा तो बाप तो परंधाम में चले जाएंगे ना. என்ன எப்ப விநாசம் ஆயிடுமோ அப்ப பாபா பரந்தாமத்துக்கு போயிடுவார் இல்லையா? तो संगम से तक गए हो क्या? சங்கம் யுகத்துல கலைப்படைந்து விட்டீர்களா என்ன? हीरे तुल्य कहते हो और गोल्डन को ज्यादा याद करते हो. வைரத்துக்கு சமம் என்று கூறுகின்றீர்கள், ஆனா கோல்டனை ரொம்ப அதிகமாக நினைவு செய்கின்றீர்கள். होना तो है लेकिन इंतजार क्यों करते? அது ஆகியே தீரும். ஆனாலும் கூட ஏன் எதிர்பார்க்கின்றீர்கள்? கை बच्चे सोचते हैं, சில குழந்தைங்க யோசிக்கிறாங்க, सफल तो करें लेकिन विनाश हो जाए कल परसों तो हमारा तो काम में आएगा ही नहीं. சில குழந்தைங்க இப்படி யோசிக்கிறீங்க. நம்ம பயன்படுத்த தான் வேண்டும், ஆனா விநாசம் ஆயிட்டுனா நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் நம்மளுடைய எதுவும் காரியத்துல பயன்படாது இல்லையா? हमारा तो सेवा में लगा नहीं, ஏன்னா நம்மளுடையது எதுவும் சேவையில ஈடுபடவில்லை. तो करे सोच कर करे. ஆக செய்யறதா வேண்டாமா கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். हिसाब से करे, கணக்கோட செய்யணும். थोड़ा थोड़ा करके करे, கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும். ये संकल्प बाप के पास पहुंचते हैं. இந்த சங்கல்பங்கள் பாபாவிடம் வருகின்றன. लेकिन मानो आज आप बच्चों ने अपना तन सेवा में समर्पण किया. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாபா சொல்றாங்க, நீங்க குழந்தைங்க உங்களுடைய உடலை சேவையில பயன்படுத்தினீங்க. मन विश्व परिवर्तन के वाइब्रेशन में निरंतर लगाया. மனதை உலக மாற்றத்திற்கான வைப்ரேஷன்ல நிரந்தரமாக பயன்படுத்தினீர்கள். தன் जो भी है तो प्राप्ति के आगे कुछ नहीं. பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆனா அடையக்கூடிய பிராப்திக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லை. लेकिन जो भी है எது இருக்கின்றதோ आज आपने किया, நீங்க இன்று கெடுத்தீர்களானால் कल विनाश हो जाता है तो क्या आपका सफल हुआ या व्यर्थ गया? உங்களுடையது ஈடுபட்டு பயன்படுத்தப்பட்டு விடுகின்றதா அல்லது வீணாகி விட்டதா? सोचो सेवा में तो लगा नहीं तो क्या सफल हुआ? நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, சேவையில நம்ம பயன்படுத்தல, அப்புறம் எப்படி சஃபல் ஆகும்? आप किसके प्रति सफल किया? நீங்க யாருக்காக அதை ஈடுபடுத்தினீர்கள்? பாப் தாதா के प्रति सफल किया. பாப் தாதாவிற்காக ஈடுபாடு செய்தீர்கள் அல்லவா? तो ஆக பாப் தாதா तो अविनाशी है, वो तो विनाश नहीं होता. பாப் தாதா அவிநாசியாக இருக்கின்ற, விநாசமாவதில்லை. अविनाशी खाते में अविनाशी बाप दादा के पास अपने आज जमा किया. அழியாத கணக்கு, அழியாத பாப் தாதாவிடம் நீங்கள் என்று சேமித்தீர்கள். एक घंटा पहले जमा किया तो अविनाशी बाप का साहब का खाता एक का पदम गुना जमा हो गया. ஒரு மணி நேரம் நீங்க முதல்ல சேமித்தீர்களானால் அழியாத தந்தையிடம் உங்களுடைய கணக்குல ஒன்றுக்கு பல மடங்கு சேமிக்கப்பட்டு விடுகின்றது. பாப் பந்தா हुआ, பாபா இதுல கடமைப்பட்டு இருக்கின்றார். ஏக கா பதம் தேனே के लिए, ஒன்றுக்கு பல கோடி மடங்கு கொடுப்பதற்காக. तो ஆக பாப் तो नहीं चला जाएगा ना, பாபா போயிடுவார் இல்லையே தானே. पुरानी सृष्टि विनाश होगी ना, பழைய सृष्टि विनाशम ஆகும் அல்லவா? इसीलिए आपका दिल से क्या हुआ, मजबूरी से क्या हुआ नहीं, देखा देखी में क्या हुआ, उसका पूरा नहीं मिलता है. அவர் சொல்றாங்க, இதே பூர்வமாக நீங்க செஞ்சதுக்கு கிடைக்குமே தவிர கட்டாயத்தின் பேரில் நீங்க செய்தாலோ பார்த்ததுக்காக பிறர் பார்ப்பதற்காக நீங்க செய்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. மில்தா ஜரூர் ஹை, ஆனா கிடைப்பது என்னமோ நிச்சயமாக. क्योंकि ஏனெனில் தாத்தா को दिया है, கொடுத்தது யாருக்கு? வள்ளலுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். लेकिन पूरा नहीं मिलती है, ஆனா முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. इसलिए नहीं सोचो, அதனால இப்படி நீங்க யோசிக்காதீங்க. अच्छा अभी विनाश तो 2001 तक भी दिखाई नहीं देता. இன்னும் 2090 வரைக்கும் விநாசம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. अभी तो प्रोग्राम बन रहे हैं, मकान बन रहे हैं, இப்பெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, படை கடை பிளான் பன் रहे हैं, பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. तो 2001 तक दिखाई नहीं देता. 2001 வரைக்குமே விநாசம் தெரிய மாட்டேங்குது.
दिखाई नहीं देगा, फिर यह வராது. कभी भी इन बातों को अपना आधार बना के अलबेले नहीं हुआ. ஒரு பொழுதும் இந்த விஷயத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சோம்பேறியாக ஆகிவிடாதீர்கள். அச்சானக் होना है, திடீரென்று தான் நடக்கும். அது यहाँ बैठे हैं, घंटे के बाद भी हो सकता है. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருங்க, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட எதுவுமே நடக்கலாம். போனா नहीं है, डर नहीं जाओ, எதுவும் ஆயிடுமோன்னு பயப்படாதீங்க. पता नहीं ये घंटे के बाद क्या होना है, संभव है. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதுவும் பாசிபிள் இருக்கிறது. இத்தனை எவர் ரெடி ஆனாயே, அந்த அளவு நீங்க எவர் ரெடியாக இருக்க வேண்டும். சிவராத்திரி தக் கர்னா है ये सोचो नहीं, சிவராத்திரி வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு கூட யோசிக்காதீங்க. சமைக்கா இந்தசார் நஹி கரோ, நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். சமை ஆப்கி ரச்சனா है, நேரமானது உங்களுடைய படைப்பு. ஆப் மாஸ்டர் ரச்சதாவோ, நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள். ரச்சனா ரச்சனாக்கு அதீன் नहीं होता है, படைப்பவர் ஒருபொழுதும் படைப்புக்கு அடிமையாக மாட்டார். சமய ரச்சனா ஆப்கே ஆர்டர் பர் சல்லே வாலி है, இந்த நேரம் கூட ஒரு படைப்பு தான், உங்களுடைய கட்டளையின்படி தான் நடக்கக்கூடியது. ஆப் சமைக்கா இந்தசார் நஹி கரோ, நீங்க நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். लेकिन अभी समय आपका इंतजार कर रहा है, இப்ப நேரம் தான் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. கை பச்சே सोचते हैं, சில குழந்தைங்க யோசிக்கிறாங்க, என்ன 6 மாசத்திலே பாப்தாதா ने कहा तो 6 मास तो होगा ही. 6 மாசத்துக்கு பாபா டைம் கொடுத்துருக்காருன்னா 6 மாசம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, होगा ही है ना, आगमे अल्लावा. लेकिन आना बाप दादा कहते हैं ये हद की बातों का आधार नहीं लो, எவர் ரெடி ரஹோ, எல்லைக்குட்பட்ட விஷயங்களை ஆதாரமாக கொள்ளாதீர்கள். எவர் ரெடியாக இருங்கள். நிராதார், ஆதாரமற்றவர்களாக. एक सेकंड में जीवन मुक्ति, ஒரு வினாடியில ஜீவன் முக்தி. சேலஞ்சு करते हो 1 सेकंड में जीवन मुक्ति का वर्षा लो. நீங்க சேலஞ்சா என்ன பண்றீங்க, ஒரு வினாடியில जीवन मुक्ति आस्तिயாக अடையுங்க. तो क्या आप 1 सेकंड में स्वयं को जीवन मुक्त नहीं बना सकते हो? அப்ப கேட்கிறாங்க, ஒரு வினாடியில நீங்க உங்களை ஜீவன் முக்தாக ஆக்கிக்கொள்ள முடியாதா? இசிலியே இந்தசார் நஹி, ஆகவே எதிர்பார்க்காதீர்கள். சம்பன்ன பன்னேகா இந்தசாம் கரோ, சம்பன்னம் ஆவதற்கான ஏற்பாட்டினை செய்யுங்கள். बाप दादा को बच्चों को खेल देख करके हंसी भी आती है. बाप दादाவுக்கு குழந்தைகளுடைய விளையாட்டை பார்த்து சிரிப்பும் வருகிறதாம். कौन से खेल पर हंसी आती है, எந்த ஒரு விளையாட்டை பார்க்கும்போது பாபாவுக்கு சிரிப்பு வருகிறது? बताएं क्या, சொல்லட்டுமா? அதை आज मुरली नहीं चला रहे, समाता सुना रहे. நீங்க பாபா முரளி சொல்லல, செய்திகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். अभी तक कई बच्चों को खिलौनों से खेलना बहुत अच्छा लगता है. இப்போ வரைக்கும் சில குழந்தைகளுக்கு பொம்மை விளையாட்டு விளையாடுவது ரொம்ப பிடித்திருக்கிறது. छोटी छोटी बातों के खिलौनों से खेलना, छोटी बात को अपनाना, ये समय गवाते हैं. சின்ன சின்ன விஷயங்கள் என்ற விளையாட்டு விளையாடுவது, சின்ன விஷயத்தை தனதாக ஆக்கிக் கொள்வது, இது நேரத்தை வீணடிக்கிறார்கள். साइड सीन्स है, இதெல்லாம் என்ன साइड सीन, भिन्न भिन्न संस्कार की बातें, वह चलन व संपूर्ण मंजिल को बीच में साइड सीन्स है. விதவிதமான சம்ஸ்காரத்தினுடைய விஷயங்கள், நடத்தைகள், இது எல்லாம் என்ன சம்பூர்ணமான லட்சியத்துக்கு இடையில் வருகின்ற சைடு சீன். इसमें रुकना अर्थात இதுல நாம நின்று போவது அப்படின்னா என்ன அர்த்தம்? सोचना, प्रभाव में आना, समय गवाना, उसी के सुनना सुनाना, वायुमंडल बनाना, यह रुकना. நின்று போறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பத்தி யோசிக்கிறது, பிரபாவத்துல வர்றது, நேரத்தை வீணடிப்பது, இன்ட்ரெஸ்டா சொல்றது, இன்ட்ரெஸ்டா கேட்கறது, அதுக்கான வாயுமண்டலத்தை ஏற்படுத்துவது, இது எல்லாமே என்ன? நின்று போவது. इसी संपूर्णता के मंजिल से दूर हो जाते हैं. இதன் காரணத்தினால சம்பூர்ண தன்மை அடைய வேண்டிய லட்சியத்திலிருந்து ரொம்ப தூரமாயிடுறீங்க. मेहनत बहुत, चाहना बहुत, बहुत समान बनना ही है. உழைப்பும் அதிகமா இருக்கு, ஆசையும் ரொம்ப அதிகமா இருக்கு. பாபா சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று
சுப சங்கல்ப சுப இச்சா சுப சங்கல்பமும் இருக்கு, சுப விருப்பமும் இருக்கு. லேக்கின் ஆனால் மேனத் கர்த்தவி ருக்காவட் ஆஜாதி, உழைப்பு உழைத்தாலும் கூட தடைகள் வந்து விடுகின்றன. दो कान है, दो आंखें हैं, मुख है तो देखने में भी आता, सुनने में भी आता, बोलने में भी आता. பாபா கிண்டலா சொல்றாங்க, 2 காதுகள் இருக்கு கேட்கிறீங்க, 2 கண்கள் இருக்கு பார்க்கின்றீர்கள், ஒரு வாய் இருக்கு பேசுகின்றீர்கள். அப்ப பேச வேண்டி இருக்கின்றது. ஆனா பாபா போத் புராணா ஸ்லோகன் சதா யாது ரக்கோ, பாபாவுடைய பழைய ஸ்லோகன் ஒண்ணு எப்போதுமே நினைவுல வையுங்கள். தேக்தேவே நெய் தேக்கோ, பார்த்தும் பார்க்காதீர்கள். சுன்தேவே நெய் சுனோ, கேட்டும் கேட்காதீர்கள். சுன்தேவே நெய் சோச்சோ, சுன்தேவே அந்தர் சமாவோ ஃபைலாவோ நெய், கேட்டு அதை பற்றி யோசிக்காதீர்கள். கேட்டாலும் அதை தங்களுக்குள் கரைத்துக் கொள்ளுங்கள், பரப்பாதீர்கள். புராணா ஸ்லோகன் யாद रखना जरूरी है. இந்த பழைய ஸ்லோகனை நீங்க நினைவுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவ சொல்றாங்க, क्योंकि ஏனென்றால் दिन प्रतिदिन जो भी सभी के जैसे पुराने शैली के सब चुप हो रहे हैं, நாளுக்கு நாள் எப்படி எல்லோருக்கும் பழைய சரீரத்தினுடைய கணக்கு வழக்குகள் முடிவடைந்து கொண்டிருக்கின்றன. ऐसे ही அதே மாதிரி पुराने संस्कार भी, पुरानी बीमारियां भी सबके निकलने कदम होनी है. பழைய சம்ஸ்காரமாகட்டும் பழைய வியாதிகளாகட்டும் எல்லாருக்கும் வெளிப்பட்டு தான் அழியும். இசிலே கபராவனே, அதனால நீங்க பயப்படாதீங்க. அவி தோ பத்தானே அவரே பாத்தியம் படுறீங்க, என்னன்னே தெரியல, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாய் கொண்டே இருக்கின்றன. பழைய தோ தாய் நெய், முதல்ல இது எதுவுமே கிடையாது. जो नहीं थी वो भी अभी निकल रही है, निकलनी है. எது முதல்ல இல்லையோ அது இப்ப வெளிப்படுகின்றது, வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். आपके समाने की शक्ति, सहन की शक्ति, समेटने की शक्ति, निर्णय की शक्ति का पेपर है. உங்கள கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி, பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி, அதை சமேட்னேக்கு சக்தி, निर्णय करने சக்திக்கான பேப்பர்லாம் இதுதான். क्या 10 साल पहले वाले पेपर आएंगे क्या? 10 வருஷத்துக்கான முன்னாடி பேப்பர் வருமா என்ன? बीए का क्लास का पेपर, एमए का क्लास आएगा क्या? बीए एग्जामिनेशन पेपर एमए क्लासல வருமா என்ன? इसलिए घबराओ नहीं. அதனால பயப்படாதீங்க. क्या हो रहा है? यह हो रहा है, यह हो रहा है, खेल देखो. என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா இது ஒரு விளையாட்டா பாருங்க. இது ஆயிட்டு இருக்கு, இது ஆயிட்டு இருக்கு. पेपर तो पास हो जाओ, पास विद ऑनर हो जाओ. பேப்பர் அப்படின்னு வந்துன்னா என்ன? பாஸ் ஆகுங்க, பாஸ் வித் ஆனராக ஆகி விடுங்கள். பாப் தாதா ने पहले भी सुनाया, பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கு. நான் விக்தவாணியில ரொம்ப என்ன சொல்வது, பாபா சொல்றாரு, ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்னும் நீங்க அதுல கவனம் கொடுக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்கார்? पास होने का सबसे सहज साधन है, बाप दादा के पास रहो. जो आपके काम का नजारा नहीं है उसके पास होने दो. पास रहो, पास करो, पास हो जाओ. அப்ப சொல்றாங்க, பாப் தாதா அருகாமையில் இருங்கள், அது ஒரு பாஸ். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன வேலையோ, எது சம்பந்தப்பட்ட விஷயமோ அது சம்பந்தப்படாத விஷயங்களை கடந்து செல்லுங்கள், அதை கடந்து போக விடுங்கள். அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க? பாஸ் ஆக ஆகி விடுவீர்கள். ஆக பாஸ்ங்கிற ஒரு வேர்ட்ல பாபாவுக்கு பாஸ் அப்படின்னா பாபாவுடைய அருகாமை, நமக்கு சம்பந்தப்படாத விஷயங்களை கடந்து செல்ல விட்டு விடுவது பாஸ் கர்ண. அடுத்து நாம பாஸ் ஆக ஆகுது, அதாவது வெற்றி அடைவது. முஸ்கில் இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா? டீச்சர் சுனாவ், மதுபன் வாலே சுனாவ். टीचर्स சொல்லுங்க, மதுபன் நிவாசிகள் சொல்லுங்க. மதுபன் வாலே हाथ उठाओ, மதுபன் நிவாசிகள் கைகளை உயர்த்துங்கள். होशियार मधुबन वाले आगे आ जाते भले आओ. ரொம்ப கெட்டிக்காரவங்க மதுபன் நிவாசிகள் முன்னாடி வந்துடுறாங்க, பரவாயில்ல வாங்க. பாப் தாதாக்கு குஷி, பாப் தாதாக்கு மகிழ்ச்சி. अपना हक लेते हैं ना, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். अच्छा है, பாப் தாதா
नाराज नहीं है ரொம்ப நல்லது बाप-दादा ஒன்றும் கோச்சிக்கல भले आगे बैठो मुन्नड़ी अमरुंगल मधुबन में रहते हैं तो कुछ तो पास खातिरी होनी चाहिए ना மதுபன்ல இருக்கிறீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு கவனிப்பு என்பது வேண்டும் அல்லவா लेकिन पास शब्द याद रखना ஆனா पास என்ற வார்த்தையை நினைவுல வைங்க मधुबन में नई नई बातें होती है ना डाकू भी आते हैं மதுபன்ல புது புது விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல திருடர்கள் கூட வர்றாங்க कई नई नई बातें होती है சில புது புது விஷயங்கள்லாம் நடக்குது अभी बाप जनरल में क्या सुना है अब जनरल पे என்னத்தை நான் சொல்றது थोड़ा गुप्त रखते हैं கொஞ்சம் நான் மறைச்சும் வைக்கிறேன் लेकिन मधुबन वाले जानते हैं ஆனா மதுபன் நிவாசிகள் தெரிஞ்சிருக்கிறாங்க மனோரஞ்சன் கரோ மூஞ்சோ नहीं என்டர்டைன்மெண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் குழப்பம் அடையாதீர்கள் यह மூஞ்சினா यह मनोरंजन समझ मौज में पास करना ஒன்று குழம்புவது அல்லது அதை ஒரு மனோரஞ்சனமாக புரிந்து கொண்டு ஹாப்பியாக கடந்து செல்வது तो மூஞ்சினா अच्छा है या पास करके मौज रहना अच्छा है குழம்புவது நல்லதா அல்லது பாஸ் ஆயிட்டு ஹாப்பியா இருக்கிறது நல்லதா பாஸ் करना है ना கடந்து செல்ல வேண்டும் அல்லவா பாஸ் होना है ना பாஸ் ஆக வேண்டும் அல்லவா तो पास करो பாஸ் பண்ணுங்க क्या बड़ी बात है என்ன பெரிய விஷயம் कोई बड़ी बात नहीं ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல बात को बड़ा करना या छोटा करना अपनी बुद्धि पर விஷயத்தை பெருசாக்குறது அல்லது சின்னதாக ஆக்குறது நம்மளுடைய புத்தியில தான் இருக்கிறது जो बात को बड़ा कर देते हैं उनके लिए आज्ञा काल में भी कहते हैं ना रस्सी को पांव बनाने वाला है யாரு விஷயங்களை பெருசா செய்யறாங்களோ அவங்களுக்காக அஞ்ஞான காலத்தில் கூட இப்படி சொல்லப்படுகிறது என்ன கைத்தை கூட பாம்பாக ஆக்கக்கூடியவர்கள் சிந்தி பாஷாமே कहते हैं சிந்தி பாஷையில் அதை எப்படி சொல்றாங்களா நோரி கோ நாக் बनाते हैं கயிறை பாம்பாக ஆக்குகின்றார்கள் ஐசி கேல் நெய் கரோ அப்படிப்பட்ட விளையாட்டை செய்யாதீர்கள் அவிய கேல் கதம் இப்ப அந்த விளையாட்டை முடிவடைய செய்து விடுங்கள் आज विशेष समाचार तो सुना है ना இன்னைக்கு விசேஷமான செய்தியை நான் சொன்னேன் இல்லவா बाप दादा अब एक सहज पुरुषार्थ सुनाते இப்ப बाप दादा சகஜமான ஒரு முயற்சி ஆன்மீக முயற்சி சொல்றார் मुश्किल नहीं கஷ்டம் இல்லை இதுல सभी को संकल्प तो है कि बाप समान बनना ही है எல்லாருக்கும் இந்த சங்கல்பம் என்னமோ இருக்கிறது பாப் சமமாக ஆக வேண்டும் बनना ही है पक्का है ना ஆகியே தீர வேண்டும் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தானே ஃபாரினர்ஸ் பண்ணா ही है ना வெளிநாட்டவர்களும் ஆக வேண்டும் அல்லவா டீச்சர்ஸ் பண்ணா है ना டீச்சர்ஸும் ஆக வேண்டும் அல்லவா இத்தனை டீச்சர்ஸ் ஆயி வா கமால் டீச்சர்ஸ்க்கு இவ்வளோ டீச்சர்ஸ் வந்திருக்கீங்கன்னா ஆகா அதிசயம் தான் டீச்சர்ஸ்க்கு बाप दादा ने आज खुशखबरी सुनी टीचर्स की இன்னைக்கு बाप दादा ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டாங்க டீச்சர்ஸ்னுடையது कौन सी खुशखबरी என்ன ஒரு हैप्पी न्यूज़ बताओ கூறுங்க टीचर्स को आज गोल्ड मेडल मिला है இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் கோல்டன் மெடல் பேட்ஜ் கிடைத்தது जिसको गोल्डन मेडल मिला है हाथ उठाओ யாருக்கெல்லாம் கோல்டு மெடல் கிடைச்சதோ அவங்கள கையை உயர்த்துங்கள் पांडवों को भी मिला है पांडवர்களுக்கும் கிடைத்ததா बाकी हम जिन्स तो रहना ही नहीं चाहिए பாபாவுடைய அஞ்சின்ஸ் யாருமே விடுபட்டு விடக் கூடாது பாண்டவர் பிரம்மா பாபி ஹம்ஜின்ஸ் பாண்டவர்கள் பிரம்மா பாபாவுடைய ஹம்ஜின்ஸா இருக்காங்க இன்னும் அவர் பிரகார்க்கு கோல்டு மில வேறு விதமான ஒரு கோல்டன் அவங்களுக்கு கிடைச்சது பாண்டவருக்கு ராயல் गोल्ड मेडल है पांडवர்களுக்கு ராயல் गोल्ड मेडल गोल्डन मेडल वालों को बाप दादा के अरब करब बारी मुबारक है मुबारक है मुबारक है கோல்டன் மெடல் பெற்றவர்களுக்கு பாப் தாதாவுடைய கோடிக்கணக்கான அளவுக்கான வாழ்த்துக்கள் 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 बाप दादा जो दोस्त विदेश में सुन रहे हैं और गोल्डन मेडल मिल चुका है वह सभी भी समझे हम भी बाप दादा ने मुबारक दी है बाप दादा உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோல்டன் மெடல் கிடைத்து விட்டது அவர் அனைவருமே கூட बाप दादा उनके आशीर्वाद பெற்றுக் கொள்ளுங்கள் चाहे पांडव है चाहे शक्तियां है किसी कार्य के निमित्त बनने वालों को खास या दादियां परिवार में रहने वालों को भी कोई विशेष आदर
கோல்டன் மெடல் தேத்தி ஆண்டவர்களானாலும் சரி, சக்திகளானாலும் சரி, எந்த ஒரு காரியத்துக்கு நிமித்தமானவர்களுக்கும் தாதிகளாகட்டும் பரிவாரத்தில் இருக்கவங்களுக்கு கூட விசேஷத்தினுடைய ஆதாரத்துல गोल्डन मेडल கொடுக்கத்தான் செய்கின்றார்கள். तो आगे जिसको भी जिसकी विशेषता के आधार पर, चाहे सरेंडर के आधार पर, चाहे कोई भी सेवा के विशेष आगे बढ़ने वाले को दादियों द्वारा भी गोल्डन मिला है. சரண்டர் ஆனவங்களுக்கும் சரி, அல்லது ஏதாவது ஒரு சேவையில விசேஷமாக முன்னேறி கொண்டிருக்கிறவர்களுக்கு தாதிகள் மூலமாக கோல்டன் மெடல் கிடைத்திருக்கின்றது. तो बैठे सुनने वालों को भी बहुत बहुत मुबारक हो. தூரத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மிக மிக வாழ்த்துக்கள். आप सब दूर बैठकर मूल्य सुनने वालों के लिए, गोल्डन मेडल वालों के लिए भी एक हाथ की ताली बजाओ. தூரத்தில் அமர்ந்திருக்கு முரளி கற்கக்கூடியவர்களுக்கும் சரி, கோல்டன் மெடல் வாங்கியவர்களுக்காகவும் கைகளை தட்டுங்கள். आपकी ताली देख रहे हैं. உங்களுடைய கைத்தட்டை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அபி ஹம்ஸ் ரஹே குஷ் ரஹே. அவர்கள் கூட புன்சிரிப்பு செய்கின்றார்கள், மகிழ்ச்சி என்பதை அடைகின்றார்கள். फाइनल सर्टिफिकेट तो अचानक में होना है. फाइनल सर्टिफिकेट எப்படி வரும்? திடீரென்று தான் வரும். தாத்தா சாக்தி அभी बाप दादा साक्षात्कार की चाबी खोले. தாதிகள் என்ன விரும்புறாங்க? இப்ப பாப் தாதா சாட்சாத்காரத்தினுடைய சாவியை திறக்கட்டும். இன்னொரு சங்கல்ப, இதுதான் அவருடைய சங்கல்பமாக இருக்கின்றது. आप सब भी चाहते हो, நீங்கள் அனைவரும் கூட விரும்புகின்றீர்களா? बाप दादा चाबी खोलेंगे या आप निमित्त बनेंगे? बाप दादा திறப்பாரா சாவி மூலமாக, அல்லது நீங்கள் எல்லாம் நிமித்தமாக ஆவீர்களா? अच्छा बाप दादा चाबी खोले, ठीक है, बाप दादा சாவியை திறக்கட்டுமா? சரியா? बाप दादा हांजी करते हैं, ताली बजा दी. बाप दादा हांजीன்னு சொல்றாரு, உடனே எல்லாருமே கை தட்டுறாங்க. அவங்களே பூரா சுனோ. கை தட்டுறதுக்கு முன்னாடி பாபா சொல்றாங்க, முதல்ல முழுமையாக கேளுங்க. बाप दादा को चाबी खोलने में क्या देरी है? बाप दादा के ஓபன் பண்றதுல என்ன லேட் ஆக போகுது? लेकिन कराएगा किस द्वारा? ஆனா யார் மூலமாக செய்விப்பார்? प्रत्यक्ष किसको करना है? प्रत्यक्षம் யாரை செய்ய வேண்டும்? बच्चों को या बाप को? குழந்தைகளையா அல்லது பாபாவையா? बाप का भी बच्चों द्वारा करना है. பாபாவை கூட குழந்தைகள் மூலமாக தான் பிரத்யட்சமாக செய்ய வேண்டும். क्योंकि ஏனென்றால் अगर ज्योति बिंदु का साक्षात्कार हो जाए तो कई तो बिचारे है ना. ஏன்னா ஜோதி பிந்துனுடைய சாட்சாத்காரம் ஆனாலும் கூட சில பேர் பாவம் தான் இல்லையா? तो समझेंगे नहीं कि क्या, ஏன்னா அவர் புரிந்தே கொள்ள மாட்டார்கள் இது என்ன என்று. अंत में शक्ति और पांडव बच्चों द्वारा बाप को प्रत्यक्ष होना है. இறுதியில சக்திகள் மற்றும் பாண்டவ குழந்தைகள் மூலமாகத்தான் பாபா பிரத்யட்சமாக ஆகின்றார். तो आग बाप दादा यही कह रहे हैं कि जब बच्चों का ही एक संकल्प की बाप समान बनना ही है. அதனால்தான் பாப் தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்ப எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே சங்கல்பம் இருக்கிறது. என்ன? பாப் சமமாக ஆகியே தீர வேண்டும். इसमें तो दो विचार नहीं है ना. இதுல இரண்டாவது சிந்தனை எதுவும் இல்லை அல்லவா? एक ही विचार है ना, ஒரே சிந்தனை தான் இல்லையா? तो ब्रह्मा बाप को ஃபாலோ करो, ब्रह्मा बाबाவை ஃபாலோ செய்யுங்கள். அசரீரி बिंदी ஆட்டோமேட்டிக்கலி हो जाएंगे. அசரீரியாக புள்ளியாக தாமாகவே ஆகிவிடுவீர்கள். ब्रह्मा बाप से तो सबका प्यार है ना. ब्रह्मा பாபாவிடம் அனைவருக்கும் அன்பு இருக்கின்றது அல்லவா? सबसे ज्यादा देखा गया है. वैसे तो सभी का है, लेकिन फॉरेनर्स का ब्रह्मा बाप से बहुत प्यार है. எல்லாரிலுமே பார்க்க முடிகின்றது. அதுலயும் எல்லாருமே ஃபாரினர்ஸுக்கு பிரம்மா பாபா மேல ரொம்ப ரொம்ப அன்பு. इस नेत्र द्वारा देखा नहीं है, இந்த கண்கள் மூலமா அவங்க பார்க்கவில்லை. लेकिन अनुभव के नेत्र द्वारा, अनुभवத்தின் கண்கள் மூலமாக ஃபாரினர்ஸ் மெஜாரிட்டி பிரம்மா பாபா को देखा है. மெஜாரிட்டி பிரம்மா பாபாவை பார்த்திருக்கின்றார்கள். அவர் बहुत प्यार है, மேலும் ரொம்ப அன்பு இருக்கின்றது. ऐसे तो भारत की गोपिकाएं गोपी भी हैं. பார்க்க போனா பாரதத்தினுடைய கோபிகள் ஆகட்டும் அல்ல கோபுகள் ஆகட்டும், बाप दादा फॉरेनर्स की कभी कभी अनुभव की कहानियां सुनते. बाप दादा फॉरेनर्स अनुभवத்தை கேட்கின்ற பாரத்வாசி थोड़ा गुप्त रखते हैं.
பாரதவாசிகள் தங்களுடைய அனுபவத்தை குப்தமாக வைத்திருக்கின்றார்கள். கோபியே फिर भी वानर्स कभी कभी अनुभव कहानी सुनते ब्रह्मा बाप के प्रति सुनाते हैं. ஏன்னா அவங்க பிரம்மா பாபாவை பத்தி கூறுகின்றார்கள். तो उनकी कहानियां बाप दादा भी सुनते हैं. அவங்களுடைய கதைகளை பாப் தாதா கூட கேட்கின்றார். பாரத்வாசி குப்த ரத்தேனா முபாரக்கா ஃபாரினர்ஸ்கோ. அதனால பாபா வாழ்த்துக்களை கூறுகின்றார். लंदन, अमेरिका, ऑस्ट्रेलिया, अफ्रीका, एशिया, रशिया, जर्मनी, मतलब सब चारों के फॉरेनर्स को जो दूर बैठे भी सुन रहे हैं उनको भी बाप दादा मुबारक देते हैं. தூரத்தில் இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் பாப் தாதா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். காஸ் பிரம்மா பாப் முபாரக் தே ரஹே. அதிலும் குறிப்பாக பிரம்மா பாபா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். भारत वालों का थोड़ा गुप्त है, प्रसिद्ध इतना नहीं कर सकते. பாரதவாசிகள் கொஞ்சம் குப்தமாக இருக்கின்றார், பிரசித்தமாக ஆகுவதில்லை. குப்த ரக்தே சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க. அபி பிரத்யக்ஷ கரோ, இப்பொழுது பிரத்யக்ஷமாயிங்க செய்யுங்க. பாக்கி பாரத்மே बहुत अच्छे अच्छे हैं. மற்றபடி பாரதத்தில் கூட ரொம்ப ரொம்ப நல்லவங்கலாம் இருக்கிறாங்க. ऐसे गोपिकाएं अगर उनका अनुभव आजकल के प्राइम मिनिस्टर प्रेसिडेंट भी सुने तो उनकी आंखों से भी पानी आ जाए. அப்படிப்பட்ட கோபிகள் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை தற்காலத்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் கேட்டா கூட அவங்க கண்கள்ல தண்ணீர் வந்துடும். ஐசி அனுபவம், அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கின்றன. லேக்கின் ஆனா குப்த ரக்தே இத்தனை போத்தி நெய். அவங்க ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, ஓபன் பண்றது இல்ல. சான்ஸ் பி கம் மில்தா है, ஓபன் பண்றதுக்கு சான்ஸும் குறைவா கிடைக்கிறது. तो बाप दादा यह कर रहे हैं, இதை கூறிக்கொண்டிருக்கின்றார். பிரம்மா பாப் से सबका प्यार तो है. எல்லோருக்கும் பிரம்மா பாபாவின் மேல அன்பு இருக்கின்றது. इसलिए तो अपने को क्या कहलाते हो, அதனால் தான் தன்னை என்னென்று கூறுகின்றீர்கள்? பிரம்மா குமாரி யா சிவகுமாரி? பிரம்மா குமாரி என்று கூறுகின்றீர்களா அல்லது சிவகுமாரி என்று கூறுகின்றீர்களா? பிரம்மா குமாரி कहलाते हो ना, பிரம்மா குமாரி என்று கூறுகின்றீர்கள் தானே? तो ब्रह्मा बाप से प्यार तो है ही है ना. आगे ब्रह्माविடம் அன்பு இருக்கின்றது தானே? तो चलो अशरीरी बनने में थोड़ी मेहनत करनी भी पड़ती है. अशरीरी ஆவதுல கொஞ்சம் உழைக்க வேண்டி இருந்தாலும் கூட ब्रह्मा बाप अभी किस रूप में? ब्रह्मा बाबा இப்ப எந்த ரூபத்துல இருக்கிறார்? किस रूप में? எந்த ரூபத்துல? बोलो கூறுங்கள். कल சொல்றாங்கன்னா फरिश्ता ரூபத்துல. तो ब्रह्मा से प्यार अर्थात फरिश्ता रूप से. ब्रह्माविடம் அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? फरिश्ता रूपத்தின் மீது அன்பு. चलो बिंदी बनना मुश्किल लगता है, फरिश्ता बनना तो उससे साइड है ना. புள்ளியாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட फरिश्ताவது அதை விட ஈஸி தான் அல்லவா? सुनो बिंदी रूप से फरिश्ता से साइड है ना. சொல்லுங்கள், बिंदी रूपத்தை விட फरिश्ता रूपம் ஈஸி அல்லவா? आप अकाउंट का काम करते बिंदी बन सकते हो. நீங்க அக்கவுண்ட் வேலை பார்க்கும்போது கூட பிந்தியாக ஆக முடியுமா? फरिश्ता तो बन सकते हो ना, फरिश्ता ஆக முடியும் அல்லவா? बिंदी रूप में कर्म करते हुए कभी कभी व्यक्ति शरीर में आ जाना पड़ता है. बिंदी ரூபத்துல செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட சில நேரம் व्यक्ति शरीरத்துல வர வேண்டியிருக்கு. लेकिन बाप दादा ने देखा साइंस वालों ने एक लाइट के आधार से रोबोट बनाया है. பாபா தாதா என்ன பார்த்தாரு? சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? லைட்டினுடைய ஆதாரத்துல ரோபோட் பண்ணாங்க. சொன்னா என்ன? चलो देखा नहीं सुना. நீங்க பார்க்காட்டாலும் கேட்டிருக்கீங்க. மாதானே சொன்ன தாய்மார்கள் கேட்டிருக்கீங்களா? आपको चित्र दिखा देंगे, உங்களுக்கு படத்தை காட்டுகிறேன். वह लाइट के आधार से रोबोट बनाया है और सब काम करता है. அந்த ரோபோட் எல்லா வேலையும் செய்கிறது. और फास्ट गति से करता है. लाइट के आधार से, லைட்டினுடைய ஆதாரத்துல ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுது. சயின்ஸ் का प्रत्यक्ष प्रमाण है. இதுதான் சயின்ஸினுடைய ப்ரூஃப். பிராக்டிக்கலா நீங்க பார்ப்பது. तो बाप दादा कहते हैं, அதனால பாப் தாதா என்ன சொல்றாங்க? क्या साइलेंस की शक्ति से साइंस की लाइट से काम कर नहीं कर सकते हैं? சைலன்ஸினுடைய சக்தி மூலமா சயின்ஸினுடைய லைட்டினுடைய காரியத்தை செய்ய முடியாதா? என்ன नहीं कर सकते, செய்ய முடியாதா? इंजीनियर और साइंस वाले बैठेंगे ना, इंजीनियर्स और साइंटिस्ट வந்திருக்கீங்க இல்லையா? आप भी एक रूहानी रोबोट की स्थिति तैयार करो. நீங்க கூட ஆன்மீக ரோபோட்டினுடைய ஸ்திதியை தயார் பண்ணுங்க. जिसको कहेंगे रूहानी कर्मयोगी, फरिश्ता कर्मयोगी. உங்களை என்னன்னு சொல்லுவாங்க?
आत्मीय कर्मयोगी फरिश्ता कर्मयोगी पहले आप तैयार हो जाए முதல்ல நீங்க ரெடி ஆயிடுங்க इंजीनियर है साइंस वाले है पहले आप अनुभव करना நீங்க இன்ஜினியரா இருக்கலாம் சயின்டிஸ்டா இருக்கலாம் நீங்க முதல்ல அனுபவம் பண்ணுங்க करेंगे செய்வீர்களா कर सकते हैं செய்ய முடியுமா अच्छा ऐसे प्लान बनाओ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க बाप दादा ऐसे रूहानी चलते फिरते कर्म के फरिश्ता देखने चाहते हैं बाप दादा அப்படிப்பட்ட ஆன்மீக கர்மயோகி ஃபரிஸ்தாவை பார்க்க விரும்புகின்றார்கள் அமிர்த வேலையூட்டும் பாதா से मिलन मनाओ रूरगान करो वरदान लो அமிர்த வேலை எழுகின்றீர்கள் பாப் தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுங்கள் ஆன்மீக உரையாடலை செய்யுங்கள் வரதானங்களை அடையுங்கள் ஜோ கர்ன वो करो என்ன செய்யணும்னாலும் செய்யுங்க लेकिन ஆனால் बाप दादा से रोज अमृत वेले कर्मयोगी फरिश्ता का वरदान लेके தினமும் அமிர்த வேலை कर्मयोगी फरिश्ता भव என்ற வரதானத்தை பெற்று काम काज में जाओ வேலையில போங்க ये हो सकता है இது முடியுமா इस नए वर्ष में लक्ष्य लको संस्कार परिवर्तन இந்த புது ஆண்டுல இந்த லட்சியத்தை வையுங்க संस्कार மாற்றம் स्वयं का भी और सहयोग द्वारा औरों का भी முதல்ல எனக்குள்ள நான் संस्कार மாற்றத்தை கொண்டு வரணும் அப்புறம் सहयोगத்தின் மூலமா பிறர் மேலையும் கொண்டு வர வேண்டும் कोई कमजोर है तो सहयोग दो न वर्णन करो ना वातावरण யாராவது பலகீனமாக இருந்தா சகயோகம் கொடுங்க வர்ணனை பண்ணாதீங்க வாतावरण உருவாக்காதீங்க சகயோகத்தை கொடுங்க इस वर्ष के टॉपिक संस्कार परिवर्तन இந்த ஆண்டுக்கான டாபிக் என்ன संस्कार மாற்றம் फरिश्ता संस्कार ब्राह्मण ब्रह्मा बाप समान संस्कार फरिश्ता संस्काரம் இருக்கணும் ब्रह्मा बाबा சமமான संस्कार இருக்கணும் तो सहज पुरुषार्थ है मुश्किल अब இந்த புருஷார்த்தம் சகஜமானதா கஷ்டமானதா थोड़ा थोड़ा मुश्किल है கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா कभी भी कोई बात मुश्किल होती नहीं है ஒருவதும் எந்த விஷயமும் கஷ்டமாக இருப்பதில்லை अपनी कमजोरी मुश्किल बना நம்மளுடைய பலகீனம் தான் அதை கஷ்டமாக ஆக்குகிறது इसीलिए बाप दादा कहते हैं அதனாலதான் பாப் தாதா என்ன சொல்றாங்க हे मास्टर सर्वशक्तिवान बच्चे ओ मास्टर सर्वशक्तिवान குழந்தைகளே अब शक्तियों का वायुमंडल बनाओ இப்ப சக்திகளுடைய वायुमंडलத்தை உருவாக்குங்கள் अभी वायुमंडल को आपकी बहुत 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 आवश्यकता है இப்போ வாயுமண்டலுக்கு உங்களுடைய தேவை மிக 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 அவசியமாக இருக்கின்றது जैसे आजकल विश्व के पोल्यूशन की प्रॉब्लम है ऐसे विषय में एक घड़ी मन में शांति वायुमंडल की आवश्यकता है இப்படி இன்னைக்கு உலகத்துல பொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி உலகத்துல ஒரு நிமிடத்துல மனதுல சாந்தி சுகத்திற்கான வாயுமண்டலம் அவசியமாக இருக்கின்றது क्योंकि ஏனென்றால் मन का पोल्यूशन बहुत है मनதுல பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு हवा के पोल्यूशन से भी ज्यादा है காற்றுல எவ்வளவு பொல்யூஷன் இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கின்றது अच्छा நல்லது चारों ओर के बाप दादा के समान बनना ही है लक्ष्य रखने वाले निश्चय बुद्धि विजयी आत्माओं को बाप दादाவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கக்கூடிய निश्चय बुद्धि வெற்றியுடைய ஆத்மாக்களுக்கு सदा पुराने संस्कार और पुराने संस्कार को दृढ़ संकल्प द्वारा परिवर्तन करने ले मास्टर सर्वशक्तिवान आत्माओं को எப்பொழுதும் பழைய சன்ஸ்காரத்தை திட சங்கல்பத்தின் மூலமாக மாற்றம் செய்யக்கூடிய मास्टर सर्वशक्तिवान आत्माக்களுக்கு सदा किसी भी कारण से सरकमस्टेंस स्वभाव संस्कार कमजोरियों साथियों को आत्माओं को सहयोग देने वाले कारण देखने वाले नहीं निवारण करने वाले ऐसी हिम्मतवान आत्माओं को அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் காரணம் சொல்லி சுபாவம் சன்ஸ்காரம் பலகீனத்தினுடைய சாத்தியாக இருந்தாலும் சரி ஆத்மாக்களுக்கு கூட சகயோகத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல நிவாரணம் செய்யக்கூடிய தைரியசாலியான ஆத்மாக்களுக்கு சதா பிரம்மா பாப் का स्नेह का रिटर्न देने वाले எப்பொழுதுமே பிரம்மா பாபாவுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய कर्मयोगी फरिश्ता आत्माओं को कर्मयोगी फरिश्ता आत्माக்களுக்கு बाप दादा का
யார் யார் அவர் நமஸ்தே. பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா பாருங்க நமக்கு எப்படி அன்பு நினைவுல கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நாம பாப் தாதாக்கு சமானாக ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் இருக்குன்னா எப்போதுமே லட்சியத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் நிச்சய புத்தி விஜய் ஆத்மாவாக இருப்பார். அவங்களால தான் பாப் சமானமாக ஆக முடியும். காரணம் நிவாரணத்தோட பாபா சொல்றாரு, நாம பாப் சமான் ஆக வேண்டும் என்றால் முதல்ல லட்சியம் அதை வைக்கணும். இன்னொன்னு நிச்சய புத்தி விஜயந்தி, நான் நிச்சய புத்தி என்பதிலேயே நிச்சயம் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாபா சொல்றாங்க, நீங்க உங்களுடைய பழைய உலகம் இல்ல பழைய சம்ஸ்காரத்தை மாற்றணும்னா திட சங்கல்பம் என்பது வேண்டும். அது யார்கிட்ட இருக்கும்? மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள்கிட்ட. அதே மாதிரி பாபா சொல்றாங்க, எந்த ஒரு காரணத்தினாலையும் சர்க்கம்ஸ்னாலையும் சுபாவ சம்ஸ்காரத்தினாலேயோ பலகீனம் சாத்தியாக இருந்தாலும் கூட நீங்க அவங்களுக்கு சகயோகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக காரணத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, நிவாரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க யாரு? ஹிம்மத்துவான் ஆத்மா, தைரியமுடைய ஆத்மாக்கள். ஆக நம்மளுடைய காலை வேலையே என்ன? பிரம்மா பாபாவுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த ரிட்டர்ன் எப்படி கொடுக்கணும்? கர்ம யோகி பரிஸ்தா ஆத்மாவாக ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்கிறாங்க, शुभ चिंतक स्थिति द्वारा सर्व का सहयोग प्राप्त करने वाले सर्व के स्नेही भव, அனைவருக்கும் அன்பானவர்களாக ஆகுங்கள். அது எப்ப ஆக முடியும்? அனைவரிடமிருந்தும் சகயோகத்தை பிராப்தி அடையும் பொழுது. இப்ப அனைவரிடமும் சகயோகத்தை பிராப்தி அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சுப சிந்தக் ஸ்திதியில இருக்க வேண்டும். ஆக சுப சிந்தக் ஸ்திதி மூலமாக அனைவருடைய சகயோகத்தையும் பிராப்தி அடையக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர்களாக ஆகுக. शुभ चिंतक आत्मा के प्रति हर एक के दिल में इसलिए उत्पन्न होता है. யாரு சுப சிந்தக ஆத்மாக்களா இருக்காங்களோ அவங்க மேல ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் அன்பு உற்பத்தி ஆகின்றது. ஸ்நேகி சகயோகி பனா தேता है. அந்த அன்பு தான் சகயோகியாக ஆக்குகிறது. जहाँ स्नेह होता है वहाँ समय संपत्ति सदा निचोर करने के लिए तैयार हो जाते हैं. எங்கு அன்பு இருக்குமோ அங்க நேரம், செல்வம், சகயோகம் எல்லாமே நேச்சுரா சமர்ப்பணம் பண்ணதுக்கு தயாராயிடுறாங்க. तो ஆக शुभ चिंतक स्नेही बनाएगी. शुभ चिंतक ஆனது ஸ்நேகியாக ஆகும். ஸ்னேக सब प्रकार सगयों में निचोर बनाएगा. அந்த அன்பானது அநேக விதமான சகயோகத்தையும் சமர்ப்பணம் செய்துவிடும். இசிலியே ஆகவே சதா சுப சிந்தக் சம்பன்ன ரகும். எப்போதும் சுப சிந்தனையில சம்பன்னமாக இருங்கள். शुभ चिंतक बन सर्व को स्नेही सहयोगी बना. शुभ चिंतकाக ஆகி அனைவருக்கும் அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் ஆக்குங்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்கிறாங்க, इस समय दाता बनो, आपके राज्य में जन्म जन्म आरात्मा भरपूर रहेगी. இப்போது நீங்கள் தாத்தாவாக ஆகிவிடுங்கள். உங்களுடைய ராஜ்யத்துல ஜென்ம ஜென்மத்துக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களும் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கும். सूचना செய்தி, आज मास का तीसरा रविवार अंतर्राष्ट्रीय योग दिवस है. இந்த மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை इंटरनेशनल योगा डे. सभी ब्रह्मवश संगठित रूप से अनेक ब्राह्मण குழந்தைகளும் குழுவாக 6:30 से 7:30 बजे तक विशेष अपने मास्टर सर्वेश का सुमित हो. மாலை 6:30 7:30 வரை விசேஷமாக மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சொரூபத்தின் ஸ்திதியிலிருந்து சர்வ நிர்பல் கம்சோர் ஆத்மாவுக்கு பலமற்ற பலவீனமான ஆத்மாக்களுக்கு சுப பாவனாக்கு கிரணேனோ, சுப பாவனுடைய கிரணங்களை கொடுங்கள். परमात्मा शक्तियों का अनुभव करते हुए परमात्मा शक्ति अनुभव செய்து கொண்டே
चारों ओर शक्तिशाली वायुमंडल बनाने की सेवा करो. நாலா பக்கங்களிலும் சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாக்குவதற்கான சேவையை செய்யுங்கள். ஆக இன்னைக்கு பாபா சொல்றாங்க, சாட்சாத் பிரம்மா பாபா சமா கர்மயோகி ஃபரிஸ்தாவாக ஆகுங்கள். அப்பொழுதுதான் சாட்சாத்காரம் என்பது ஆரம்பமாகும். நல்லது. ஓம் சாந்தி. இதயத்தில்